ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாரா என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த 9 மாத காலமளவும் நம்மை அற்புதமாய் நடத்தின நமது ஆண்டவருக்கு எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அதை காட்டிலும் மேலாக இந்த மாதத்திலும் நடத்துவார் என்று நம்ம விசுவாசித்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் மாவலிய ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே நாம் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நீத்திரையே நின்று விழித்து கால எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவே. நீத்திரையே, எவ்வளவு நல்ல அருமையான ஒரு பாடல் பாருங்க. கர்த்தாவே நான் உம்மை போற்றுவே. ஈத்தரையில் உந்தன் வீடா என் துயர்கள் நாட்டுவேனே. ஈத்தரையில் எந்தன் துன்பத்தின் வழியா இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கரங்களை உயர்த்தி தேவனே நான், இல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கும்படியாக அவளோடு வந்திருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரோடும் தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை பலவிதமான மனம் தளர்ந்து போய் வந்திருக்கலாம், துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். அல்லது இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, என்னமாய் முடியுமோ, இதுக்கு என்னதான் வழி
இப்படியே போனால் என்ன ஆகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு மனதளவில் தளர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்க அப்படி மனம் தளர்ந்து வந்தவர்களுக்கும் எதிர்பார்ப்போடு வந்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்ற அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுங்களா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஏசாயா 7:6 உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, உன் இருதயம் துவள வேண்டாம். ஒருவேளை இருதயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், வியாதியினால் கூட இருக்கலாம், பலவிதமான வெளியே சொல்ல முடியாத பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், பல நிலைகளில் வந்திருக்கலாம். அப்படி தளர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் துவள வேண்டாம், மனம் தளர்ந்து விடாதிருங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுதாங்க அந்த 6வது வசனம். வாசிக்கலாமா? 6வது வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சினும், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சினும், சீரியரோடு வந்த ரேத்சினும், ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம், ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள உன் வேண்டாம். இருதயம் துவள வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த அதிகாரத்தின் பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என்னன்னா, சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. ஒன்று வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர். ஓசியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பிராயிம்னு வரும். எப்பிராயிம் அப்படின்னாவே இஸ்ரவேல், வடக்கு ராஜ்யம் அர்த்தம். தெற்கு ராஜ்யம் யூதா. அந்த காலகட்டங்களிலே தெற்கு ராஜ்யத்தை, யூதா ராஜ்யத்தை ஆகாஷ் என்கிற ஒரு ராஜா அரசாண்டான். கிட்டத்தட்ட கிமு 734 வாக்கில் அவன் அரசாண்டான். அந்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ராஜாவும் சீரிய ராஜாவும் சேர்ந்து ஆகாஷுக்கு விரோதமாக வந்தார். நல்லா கவனிக்கணுங்க. இந்த ரேத்சின் சொல்றது சீரிய ராஜாவை குறிக்கிறது, ரெமலியாவின் மகன் சொல்றது இஸ்ரவேல் ராஜாவை குறிக்கிறது. அதன் விவரம் முதல் வசனத்திற்கு பாருங்க. 7:1 வாசிக்க பார்க்கலாம். உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் பெக்கா என்கிற இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. ஆகாசுக்கு விரோதமாக சீரியா ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் வராங்க, ரேத்சினும் பெக்காவும். அவங்க ஏன் யுத்தம் பண்ண வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு இந்த ஆகாஷ் ஒத்து போகலை. அன்னைக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கும் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு இருக்கிறது. அவர்கள் கூட்டணிக்கு இவன் வரவில்லை என்பதனால இவனை எதிர்க்கிறார்கள். இவன் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன கூட்டணின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சீரியர் வேற அசீரியர் வேற. அசீரிய சாம்ராஜ்யம் வலுவாக எழும்பி கொண்டிருந்தது. இப்போ சின்ன சின்ன நாடுகளெல்லாம் பயந்து நடுங்கியது. அந்த காலகட்டத்தில் இந்த அசீரியரை எதிர்க்க வேண்டும் என்று சீரியா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் விரும்பி துணைக்கு ஆகாஷை கூப்பிடுறாங்க. இவன் வர மறுத்து விட்டான். இவன் ஏன் வர மறுத்துட்டான்னு கேட்டினா, இவனுக்கு அசீரியாவோட ரகசிய தொடர்பு இருந்தது. ஆகவே அவன் வர மறுத்து விட்டான். இன்றைக்கும் பாருங்க, நமக்கு இசைந்து நடக்கவில்லை என்று சொன்னால் எந்த விதத்தை உருப்படாமல் போயிடணும்னு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க இல்லையா? ஆக வெளியே பார்ப்பதற்கு நல்லது போல இருந்தாலும் உள்ளத்தில் ரகசிய தொடர்போடு எதிரிலோடு இருக்கிறவர்கள் உண்டு. அந்த நாட்களில் நடந்திருக்கு பாருங்க. இப்போ ரேத்சினும் பெக்காவும் ஆகாஷ் விரோதமாக எழுப்பின காரணம் என்ன? அவர்களோடு இசைந்து இவன் போகலை. இவன் ஏன் போகலை? இவன் அசீரியனோடு ரகசிய தொடர்பு இருந்தான். இப்போ பிரச்சனை. அதனால இந்த ஆகாஷ் மிகவும் பயந்தான். எப்படி பயந்தான்னா,
நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசி பகுதியே, ராஜாவின் இருதயமும் ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இந்த அருமையான ஒரு ஓம பார்த்தீங்களா? காற்றிலுள்ள மரம் அசைகிறது போல அவன் இருதயம் தத்தளிக்கிறது, தள்ளாடுகிறது. இதுவா அதுவா என்ன செய்வது என்று தத்தளிக்கிறான். காற்றிலுள்ள மரங்கள் அசைவது போல ஆகாஷ் இருதயம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். அவரை அனுப்பி இந்த பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆகாஷுக்கு சொன்ன நல்ல வார்த்தை தான், ஆகாஷே நீ பயப்படாத, இந்த 2 கொள்ளிக்கட்டைகளுக்காக நீ பயப்படாத, உன் இருதயம் துவள வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விவரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளுக்காக நீ பயப்படாதே, ரேட்சினுக்காக பயப்படாதே, இந்த பெக்காவுக்காக நீ பயப்படாதே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் இருதயம் துவள வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆகாஷுக்கு துணையா இருந்தவர் உங்களுக்கு துணையா இருப்பார். இந்த மாதம் சிறப்பா இருக்கும், எதிரிகள் விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் இதோடு நிறுத்தலுங்க. ஆகாஷை தள்ளிவிட்டு வேறொருவனை ராஜாவாக்கும்படியா முயற்சி பண்றார். சத்துருக்கள் எப்பொழுதுமே நம்மை அழிப்பது மட்டுமல்ல, அவர் விருப்பத்துக்கு ஏற்றது போல அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்வதிலும் சாத்தான் குறியா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த ஆகாசின் பட்சத்திலிருந்து கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றார். பயப்படாதே, ஓ இருதயம் தோழ வேண்டாம் சொன்னவர் என்ன நடந்துறீங்களா? சரித்திரத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் 2 வருஷத்தில் செத்தானுங்க. இந்த ரேசினும் பெக்காவும் எப்படின்னா, 732 ரேசின் செத்தான். 722ஆம் ஆண்டு இஸ்ரவேலே விழுந்து விட்டது. 722 இப்போ இஸ்ரவேல் விழுந்தது, சீரியாவின் ராஜா ரேச்சனும் விழுந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த 2 பேரை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. பார்த்துக்கிட்டார் பாருங்க. 2 வருஷத்துல அவர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள். இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய்விட்டு அதன் பிறகு என்றால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார்னு சொன்னால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 100% நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, உன் இருதயம் தவழ வேண்டாம், நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. யாரோடு பேசுற தெரியல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, பயப்படாதே, உன் இருதயம் தவழ வேண்டாம், நான் ஆகாசுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. நான் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், என் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. வானமும் பூமி ஒழிந்து போக, என் வார்த்தைகளோ ஒருபோது ஒழிந்து போகாது. இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்றால், கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி உங்கள் இருதயம் தவழாமல் மகிழ்ச்சி அடையும்படி காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த நாளில் நமக்கு செய்தி என்னன்னா, புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகளை போல நமக்கு விரோதமாக வருகிற 2 தீமைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இரட்டை தீமைகள் என்னெல்லாம் நமக்கு விரோதம் வருது? 2 குறிப்பு தான், கவனிங்க. இது ஒரு அனுபவம் உள்ள ஒரு செய்தி, கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமே. நமக்கு விரோதமாக இருக்கிற இரட்டை தீமைகள், இரட்டை விரோதிகள், இரட்டை தீவிரமான சக்திகளை குறித்து நம்ம தியானம் பண்ணி அதிலிருந்து கர்த்தர் எப்படி நமக்கு பாதுகாக்கிறார் என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு பிராமண சகோதரி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர், அவங்க பிராமணர், பல இதிகாசங்கள் எல்லாரும் சிறு வயது முதலே நான் படித்திருக்கிறேன், அப்படி தான் கற்று வளர்ந்தேன். ஆனால் வேதத்தையும் நான் படித்தேன் ஒரு நாள்.
அப்பொழுது வேதத்தை நான் படித்த பொழுது வேதத்தில் இருப்பது என் வாழ்க்கையாகவே இருக்கிறது. என் வாழ்க்கையில் இருப்பது வேதத்தில் இருக்கிறது. வேதம் என்பது அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு கதை புஸ்தகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது சொன்னது, அதில் குறிப்பாக சங்கீத புஸ்தகம். சங்கீத புஸ்தகங்கிறது என் வாழ்க்கையோடு இசைந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இதை படித்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. பாரு, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்றால் வேதம் இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கும் என்றைக்கும் சொல்கிறது, உன் இருதயம் துவள வேண்டாம், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஆமென். ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமா சேட்டை வீரித்து பரவசமா ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே செல்றிடினும் வானமண்ட மருவி உம்மை ஈட்டி சேர்வேன் தேவனே, நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆகாசுக்கு விரோதமாக வந்த இரண்டு கொள்ளிக்கட்டுகளைப் போல தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற இந்த ரெண்டு தீமைகள். ஒன்று சங்கீதம் 91:13, 91 சங்கீதம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இரண்டு எரிகிற கொள்ளிக்கட்டுகளைப் போல தேவ ஜனத்துக்கு விரோதமாக வருகிற ஆக இந்த ரெண்டு தீமை என்னன்னா பாலசிங்கமும் வலு சர்ப்பமும். இந்த 91 சங்கீதங்கிறது சாத்தான் எதிர்க்கிற வேத பகுதியில் ஒன்று. இந்த 91 சங்கீதம் ஏன் எதிர்க்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்படி எதிர்க்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அவர் 3 விதமான சோதனையை சாத்தான் வைத்தார். அதில் 2வது சோதனை என்ன? சோத்திரம் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று 91 சங்கீதத்திலே உள்ள வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை சோதித்தான். என்றால் அந்த 91 சங்கீதம் அவனுக்கு எவ்வளவு ஒரு எரிச்சலும் கோபமாக இருந்திருக்கும் பாரு. ஆகவே சாத்தான் எதிர்க்கிற புஸ்தகங்களிலே அல்லது பகுதிகளிலே ஒன்று இந்த 91 சங்கீதம். இந்த 91 சங்கீதத்திலே தான் அந்த வார்த்தையை வாசிப்போமா? 91 ஸ்தோத்திரம் 11வது வார்த்தை. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தான் இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்க முற்பட்டான். என்றால் இந்த 91 சங்கீதத்தின் மீது அவனுக்கு எத்தனை ஒரு வெறுப்பு இருக்கும் பார். ஏனென்றால் இந்த 91 சங்கீதம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு கர்த்தர் வைத்த பாதுகாப்பு. ஒவ்வொரு பகுதியும் வாசி பாருங்களேங்க, என்னென்னலாம் தேவ ஜனத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளெல்லாம் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை சொல்லி அதுக்கு பாதுகாப்பாக வைத்த ஒரு இடம் தாங்க 91 சங்கீதம். அப்படியே நல்லா தெரிஞ்ச சங்கீதம் தானே சொல்கிறேன் பாருங்க. என்னென்னலாம் தேவ ஜனத்துக்கு ஆபத்து இருக்கிறது,
1 3வது வசனம் வேடனுடைய கண்ணி, சாத்தானுடைய கண்ணி. அப்புறம் கொள்ளை நோய். 5 6 வசனம் பாருங்க, இரவின் பயங்கரம். 10வது வசனம் வாதை. 11 12 தடைக்கற்கள். அடுத்து 13வது வசனம் தான் பாலசிங்கமும் வலுசர்வம். இத்தனை ஆபத்துகள் தேவ ஜனத்துக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை அறிந்து தான் ஆண்டவர் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வைத்தார். இத்தனை ஆபத்துகளின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு பாதுகாப்பு வைத்தால் ஒரு பாதுகாப்பு தான் வாசிய கேட்டது போல, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு நடந்து பாலசிங்கத்தை வலுசு மிதித்து போடுவாய். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை கொள்ளை நோய்கள், பிசாசின் தந்திரங்கள், பில்லிசோனிகள் எது வந்தாலும் சரி, இந்த மாதத்தின் முதல் கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றையும் நீ மிதித்து போடுவாய், எல்லாவற்றையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உன் காலின் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். உனக்கு விரோதமான சக்திகள், அசுத்த ஆவியா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், உன் அழிக்க நினைக்கிற எந்த சக்தி எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே உன் பாதத்துக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா 10:19, ஸ்தோத்திரம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இந்த கேம்பஸுக்குள்ள இருக்கிற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பரிசுத்த பவுலடிகள் எழுதினார், ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமா உங்க காலின் கீழே கொண்டு வந்து நசுக்கி போடுவா. ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை நடக்கும். ஹல்லேலூயா. என்ன? 1 ஸ்தோத்திரம், லூக்கா 10:19, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒருவேளை அது எதுவாக இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலகீனமா இருக்கலாம், பிசாசு போராட்டமா இருக்கலாம். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வரலாம், வராம இருக்காது. உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொன்னார். வரலாம், ஆனாலும் வந்தாலும் சரி உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சகல வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். பிசாசின் பாடத்தை விடுதலையாக்குவார். எல்லா கன்னிகளுக்கு விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சிங்கம் சர்ப்பங்கிறது சாத்தானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் சர்ப்பை எரிகிற 2 கொள்ளிக்கட்டுகள் போல இருக்கிற இந்த சிங்கம் சர்ப்பம்னா சாத்தானை குறிக்கிற வார்த்தை. 1 பேதுரு 5:8, ஆதியாகமம் 3:2, 2 கொரிந்தியர் 11:3 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சாத்தானை குறிக்கிற வார்த்தை. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல தேவஜனத்தை வஞ்சிப்பானோ என்ற ஒரு பயம் பவுலுக்கு இருக்குதுங்க. அந்த பயம் தான் நம்ம ஊழியக்காரர்களுக்கு இருக்கணும். என்ன பயம்? தேவ ஜனத்தை வஞ்சித்து விடுவானோ, சத்தியத்தென்று விலக்கி விடுவானுங்கிற பயம் நமக்கு இருக்கணுங்க ஊழியக்காரர்களுக்கு. அந்த பயம் தான் நமக்கு இருக்கணும். இன்னொரு வசனம் 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பார்த்தீங்களா என்று சொன்னார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த சிங்கம்ங்கிறதும் இந்த சர்ப்பங்கிறது, சிங்கம்ங்கிறது அது நல்லா கர்ஜிக்கும், சத்தத்தை கேட்போம், நேரடியாக வரும், பார்க்கக்கூடியது. ஆனால் சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா அது சத்தத்தை அவ்வளோ கேட்கவே முடியாது. நீங்கள் அது மறைந்திருக்கக்கூடியது, மறைந்திருந்து தாக்கக்கூடியது என்று சொன்னால், அப்போ தேவ ஜனத்துக்கு விரோதமாக 2 எரிகிற கொள்ளிக்கட்டுகள் யாருன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நேராக எதிர்க்கிற சக்திகள், மறைவாக இருந்து தந்திரம் பண்ணி அழிக்க நிற்க சக்திகள். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாருங்க, நேரடியாக முகத்துக்கு முகம் எதிர்த்து, அது அதிகாரியாக இருக்கலாங்க, அடியாட்களாக இருக்கலாம், பெரியாட்களாக இருக்கலாம், அது யாராக இருக்கட்டும், நேரடியாக உங்களை எதிர்க்கிறவர்களாகட்டும், மறைந்திருந்து குழிதோண்ட நினைக்கலாம், உங்கள் ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கலாம், உங்கள் அழிக்க நினைக்கலாம், இப்படி மறைந்திருந்து தந்திரம் பண்ணுகிற சர்ப்பத்தை போகிற மக்களாக இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறா, உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த 2 பேரை நான் பார்த்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்றது உண்டு,
சாத்தான் முதல்ல சிங்கத்தை போல வருவான், வெற்றி பெற மாட்டான். அடுத்தது சர்ப்பத்தை போல வருவான். ஆக அவன் சிங்கத்தை போல வந்தாலும் சரி, சர்ப்பத்தை போல வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், நீ பால சிங்கத்தையும் வலுசு மிதித்து போடுவாய். விசுவாசிங்க தோத்திரம் பண்ணுங்க பாப்பா, தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. இன்னொன்று, இந்த சர்ப்பம் எகிப்திய மன்னன் பார்வோனை குறிக்கிற ஒரு வார்த்தைங்க. ஏன்னா பார்வோனுடைய சின்னமே சர்ப்பம் தான். படத்தை பார்த்துருப்பீங்க, தலையில் சர்ப்பம் இருக்கும் அவனுக்கு, அந்த அடையாளம். பார்வோனின் சின்னமே சர்ப்பம். நேபுகாத்நேச்சாருடைய சின்னம் சிங்கம்ங்க. அப்போ பாலசிங்கத்தையும் வலுசு மிதித்து போடுவேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்ப்பத்தை போன்ற பார்வோன் மன்னனை மிதித்து 10 வாதைகளை அனுப்பி எகிப்தின் ஜனத்தை விடுவிச்சார் கர்த்தர். மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சார் தேவ ஜனத்துக்கு விரோதமாக வந்தது உண்மைத்தான், எருசலேம் அழித்தது உண்மைத்தான். ஆனால் அது கொஞ்ச காலம் 70 வருஷம்தான். அதன் பிறகு தமது ஜனத்தை மறுபடியும் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் நேபுகாருடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபம் போய்விட்டது. என்றால் இந்த 2 பெரிய சாம்ராஜ்யத்தை மிதித்தார் கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, அப்படி வலு சர்ப்பம் போல பார்வோனை போல மக்கள் வரலாம் உங்களுக்கு விரோதமாக, அல்லது நேபுகாத்நேச்சார் போல சிங்கத்தை போல வரலாம். இந்த 2 பேர் அன்றைக்கு மிதித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மக்களை மிதித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனத்தை போல எதிரிகளை, சத்துருவை கர்த்தர் மிதிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் காலு கீழே சாத்தானை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற எந்த விதத்திலும் தேவ ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்பனா கை ஓய்த்து நல்ல தோத்திரமாடு. எந்த விதத்திலும், அது பார்வோன் வந்தாலும், நேபுகாத்நேச்சார் வந்தாலும், நேரடியாக வந்தாலும், மறைமுகமாக வந்தாலும், எந்த ஆபத்து விபத்து விரோதிகளை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு உண்டு. அந்த சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்க காலின் கீழே போட்டு மிதித்து போடுவார். பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். ஹல்லேலூயா. நான் இன்னும் தான் விசுவாசிக்கிறேன், ஊழியர்களுக்கென்று சொல்லப்பட்ட விசேஷ வார்த்தை நாம் எடுத்துக்கலாம். ஊழியர் செய்கிறோம், கவனிக்கணுங்க. எப்படி ஊழியர்களுக்கு விசேஷம்னா, சிங்கமும் சர்ப்பமும் அது வைல்டு அனிமல்ஸும் அந்த பிராணிங்க, அது இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்காது, வெளியே தான் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியது. வெளியே போனால் தான் அந்த சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதிக்க முடியும். வீட்டுக்குள்ளே தான் மிதிக்க முடியுங்களா? வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன, கரப்பாம்பூச்சி தான் மிதிக்க முடியும், எறும்பை மிதிக்க முடியும், மூட்டை பூச்சியெல்லாம் மிதிக்கலாம். ஆனால் வெளியே போனதான் சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதிக்க முடியும். என்றால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, வெளியே ஊழியத்துக்கு போங்க, நீ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். உங்கள் காரியம் ஜெயமா இருக்க. ஹல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமா இருக்க. ஹல்லேலூயா. இயேசுவை மிதித்தார் இல்லையா? முதல் வாக்குத்தத்தம், முதல் தீர்க்கதரிசனம் தானே, ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். மரணத்துக்கு அதிகாரியா சாத்தானை தமது மரணத்தினாலே அடித்தார். எபிரேயர் 2:14-15 இல்லையா என்று சொன்னார். அவர் ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், மிதித்தவர் நம்மோடு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள் என்று அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் தான், அதைத்தான் பவுல் சொல்றாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை காலின் கீழே போட்டு நசுக்கி போடுவார் என்றார். விசுவாசிங்க, இன்னைக்கு எந்த எதிர்பார்க்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எந்த பெரிய சக்தியாக இருக்கலாம், இன்றைக்கு விசுவாசிங்க, உங்கள் காலின் கீழே போட்டு மிதித்து போடுவார். உங்கள் இருதயம் தவள வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவரே, 1000 ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எந்த அன்புள்ள ஆண்டவரே, 1000 ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கு 9 மாசத்துல அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துவார்.
நீர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆபத்து காலத்திலே அடியேனுமை நினைத்தேன். ஆபத்து காலத்திலே அடியேனுமை நினைத்தேன். ஆண்டவாவும் தயவா ஆசீர்வாதம் நான் பெற்றேன். ஆண்டவாவும் தயவா நாதா ஆசீர்வாதம் நான் பெற்றேன். இந்த அன்புள்ள ஆண்டவரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கரங்களை உயர்த்தி நீர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஒரு நாள் இதுக்கு முன்பு இருந்த சபையில் 2 சகோதரர் எனக்கு விரோதமாக எழும்பினாங்க. நம்ம வேலை என்ன பண்ணுற ஜபம் தானே. ரொம்ப மோசமாக எழும்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் ராத்திரி ஜபம் பண்ணேன். ஆண்டவரே இவர்களை நீ சந்தியும் சாமி, மனம் திரும்ப பண்ணும் அப்படின்னு ஊக்கமாக ஜபம் பண்ணாங்க. அது ஜபம் பண்ணி ஒரு 2 நாள் இருக்கும். அதில் 2 பேரும் ஒருத்தன் வந்து அடுத்தவனை குறித்து என்னென்ன வீக்னஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வந்தான். இவனை குறித்து என்னென்ன வீக்னஸோ எனக்கு விரோதமாக பேசுனது எல்லாத்தையும் சொல்லிட்டான். 2 பேருமே என்ன பேச சொல்லிட்டான். இது பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சது தாங்க. அன்னைக்கு ஆஃப் ஆனவனுக்கு தான். நான் வரவேரில் எழும்பவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதே? அல்லேலூயா. ஜெபியுங்கள். புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகளை நான் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். 2வது பகுதி, உன் இருதயம் தோழ வேண்டாம். 2வது இரட்டை தீமைகள். 2வது சங்கீதம் 121:6. சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. பகலிலே வெயில், இரவிலே நிலவு என்கிற இரட்டை தீமை தேவ ஜனத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்லது ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற இரட்டை தீமை. பகலில் வெயில், இரவில் நிலவு. இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு அறிமுகத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் முழுவதும் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எப்படி நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். God is our helper. God is our helper. 2வது கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிறவர். God is our protector. ஒத்தாசை செய்கிற, உதவி செய்கிறவர், பாதுகாக்கிறவர். இந்த 2 காரியத்தையும் செய்கிற கர்த்தர் என்று இந்த 121ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. இது ஒரு பின்னணி கூட நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு மேலே பாருங்க, ஆரோகண சங்கீதம் போட்டிருக்கு பாருங்க. ஆரோகண சங்கீதம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம். அவர் வருஷத்தில் 3 பண்டிகைக்கு ஆண் மக்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போகணும் பண்டிகை ஆசரிப்பதற்கு. பஸ்கா பண்டிகை, பெந்தோகஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை. 3 பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு போகணும். உபாகமம் 16:16 இருக்கு. வாசிக்கலாமா? உபாகம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் என்று 3 விஷயம் அவர் பண்டிகை ஆசரிக்க போகணும். அப்படி அவர்கள் பல இடங்களிலிருந்து, எருசலேம் மலை மேலுக்கு ஒரு பட்டணம், அங்கே அவர்கள் போகும் பொழுது அந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலே போகிற வரையிலும்
அந்த மலைப்பாதையில் பாடிக்கொண்டு போகிற சங்கீதத்துக்கு பேர் தாங்க ஆரோகண சங்கீதம். மலைப்பாதையிலே பாடிக்கொண்டு போகிற பாடலுக்கு பெயர் ஆரோகண சங்கீதம். இந்த 120லேருந்து பாருங்க நிறைய ஆரோகண சங்கீதம் வரும். அதெல்லாம் அப்படி பாடப்பட்ட பாடல். அப்படி அவர்கள் இங்கிருந்து பல இடத்துல இருந்து எருசலேமுக்கு போகும்போது அந்த நாட்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரிலாம் சாலை வசதி கிடையாது அன்னைக்கு. ஆகவே நிறைய ஆபத்துகள் நிறைந்த ஒரு சாலை, ஆபத்துகள் நிறைந்த ஒரு பயணம். அதிலே அந்த பயணம் வெற்றிகரமாய் முடிவதற்கு, தேவனை ஆராதித்து திரும்புவோருக்கு அவர் எப்படி உதவி செய்கிறார், கர்த்தர் எப்படி தம ஜனத்தைக்கு உதவி செய்கிறார்ன்றது தான் இந்த சங்கீதம். இன்னும் அருமையான சங்கீதம் பாருங்க. ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு. இதனோட இன்னொரு பின்னணி பிறகு சொல்லுவேன். அப்படி அந்த தேவ ஜனம் பிரயாணப்பட்டு போவதற்கு இருக்கிற எல்லா ஆபத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் யாத்திரை ஜெயமாய் இருக்க பண்ணுகிறவர் கர்த்தர். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. சோத்திரம். அவர் எப்படிலாம் பாதுகாக்கிறாருங்க. 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் முன்பு போகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் அருகிலே இருக்கிறார். பிரயாணப்பட்டு போகும்போது அருகிலே இருக்கிறார். 6வது வசனம் மேலே இருந்து பாதுகாக்கிறார். 7-8 வசனம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். அடே அப்பா, ஆண்டவர் தமது ஜனத்தை பாதுகாக்கிற விவதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கிறது. அந்த பிரயாணத்தில் அவர் முன்பு போகிறார், அருகில் இருக்கிறார், மேலே இருந்து பாதுகாக்கிறார், பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார் என்றால் நமக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமும் ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு புனித யாத்திரையில் தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான். விசுவாசிகள் உடைய வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒரு யாத்திரை. நம்ம எல்லாரும் பில்கிரிம்ஸ், நம்ம எல்லாரும். அப்படி இந்த யாத்திரையில் நமக்கு இதை போல நிறைய போராட்டங்கள் உண்டு, ஆபத்துகள் உண்டு, விபத்துகள் உண்டு. இந்த 2 கொள்ளிக்கட்டைகளை போல மனிதர்கள் உண்டு நமக்கு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், நமக்கும் பொருந்தும் இது. எப்படி பாதுகாக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், எல்லா கோணலான செவையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னே போய் எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுவார். அவர் குலவைகளை அனுப்பி எதிரிகளை துரத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த தடை எப்படி விலகும், இது எப்படி சமாளிப்புன்னு கருதி இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு முன்பாக போய் எல்லா கோணலாம் செவ்வையாய் மாற்றுவே. ஹல்லேலூயா. உன் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். நீ இதுவரை போகாத பாதைக்குள்ள ஒன்று கொண்டு போகிறேன். அந்த பாதையில சோத்திரம் நான் உன் கூட இருப்பேன். அந்த பாதையில் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பேன், அறிவை கொடுப்பேன், சாமர்த்தியத்தை கொடுப்பேன். அடுத்தவருக்காண்டி 10 மடங்கு சாமர்த்தியனா இருப்பாய். அந்த புதிய பாதை ராஜபாதையா இருக்கும். அந்த புதிய பாதை கர்த்தர் திறக்கிறார் உனக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்கிறார், இப்பொழுதே தோன்றும். நீ பயப்படாத, ராஜபாதையா இருக்கும். உன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை வெறுமையா விடமாட்டா, தரித்திரப்பட்டு போக விடமாட்டா. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக போவா. ஒருவேளை இன்றைக்கு போகலாம், நீங்க ஒரு பிசினஸா போகலாம், நீங்க வேற எந்த காரியமா போகலாம். ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு முன்பாக போவேன். மட்டுமல்ல, போன இடத்துல உங்கள் அருகிலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் நிழலாயிருப்பேன். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாக சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அருகில் இருப்பார், மேலே இருந்து பாதுகாக்கிறார். மேலே இருந்து எதுக்கு மேலே இருந்து பாதுகாக்க கேட்டிங்கன்னா, மேலே யார் இருக்கிறதுங்க? 2ஆம் வானத்தில், வானமனத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. அங்கிருந்து தான் தேவஜனத்துக்கு விரோதமாக, அதுதான் ஹெட் குவார்டர் சாத்தானுக்கு. அங்கிருந்து கிரியை செய்து அழிக்க நினைக்கிறான். அதுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாருங்க. என்ன பாதுகாப்பு? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்று மேலே இருந்து பாதுகாக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். சில தேவ பிள்ளைகள் நம்ம சில விஷயத்தை நம்ம நம்புறதில்ல. நம் பிசினஸை கெடுக்க, குடும்பத்தை கெடுக்க, உறவுகளை கெடுக்க சாத்தாடி கிரியைகள் பின்னணியில் இருக்கிறது. சாத்தான் செயல் இருக்கிறது. நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே தான் கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தாரு பாருங்க. என்னாகும் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறிச்சொல்ல எதுக்கு கொடுத்தாருங்க? இஸ்ரவேல் ஜனம் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே பாலாக்கும் பீலையாமும் எப்படியும் அழிக்க வேண்டும் என்று அவங்க சபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்த்து பீலையாமை எச்சரித்தார் பாருங்க, அவர்களை சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகள், காண்டாமிருகத்தை ஒத்த பலனுக்குள்ளவர்கள். அவளை சபிக்காதே, ஆசீர்வதி. இது இவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் அறிந்து சரியான நேரத்தில் நல்ல பாதுகாப்பு கொடுத்து ஆபத்தை பாதுகாத்தா இருப்பார். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா, உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமா, குடும்பத்துக்கு, சரீரத்துக்கு, குடும்ப உறவுகளை கெடுக்கக்கூடிய பொல்லாதவள் கிரியை செய்யலாம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மேலே இருந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஹல்லேலூயா. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்று சொன்னால் 24 மணி நேரம் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எப்படிலாம் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறாருங்க. பகலிலும் இரவிலும் என்று சொன்னால் 24 மணி நேரமும் நம்மை பாதுகாக்கிற ஒரே தெய்வம். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஓ, வெயிலாவது உஷ்ணம் உண்மையில் படுவதும் இல்லை. உன்னை நடத்துகிற உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினாரு, வனாந்தரத்தில் நடத்தினார் இல்லையா? 40 வருஷம் இரவும் பகலும் இல்லையா? யாத்ரா புஸ்தகம் நீங்கள் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்களேன். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. யாத்திராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 40 வருஷம் ஒரு நாள் கூட விலகல. மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பம் ஒரு நாள் கூட விலகவில்லை. எத்தனையோ தவறு செய்தார்கள், எதிர்த்தார்கள், வணங்காக்கழுத்துற மக்களாக இருந்தால். ஆகிலும் 40 வருஷம் வனாந்தரத்தில் பாதுகாத்து கானானில் கொண்டு போய் சேர்த்தாருன்னா அந்த தெய்வம் இன்றைக்கு சொல்லுகிறா, சோத்திரம், நீ பயப்படாதே, மேலே இருந்து உன்னை பாதுகாப்பேன், அருகிலே இருந்து பாதுகாப்பேன், உனக்கு முன்னாக போய் உன்னை பாதுகாத்து நடத்துவேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த சங்கீதக்காரன் ஏன் எழுதுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் இந்த லூனார் கேலண்டரை பயன்படுத்தினார். சந்திர நாட்குறிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி லூனார் கேலண்டரை பயன்படுத்தினார். ஆகவே தான் இந்த பகல் இரவுன்னு ஏன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த கேலண்டர் படி நமது ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரா, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். இந்த நிலவுங்கிறது மாதத்தை குறிக்கிற வார்த்தை. அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. என்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த சங்கீதத்து மூலம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாக்கிறது இவன் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு மாதமும் பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு வருஷம் பாதுகாக்கிறவர், ஆயுசு முழுதும் பாதுகாக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட ஆழமான கருத்து இந்த 6ஆவது வருஷம் இருக்குங்க. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு தேவ ஜனத்தை பார்த்து சொல்கிறார். பலவிதமான நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துவார், ஒவ்வொரு மாதமும் நடத்துவார். இந்த அக்டோபர் மாதத்தில் அதை செய்வார். இந்த அக்டோபர் மாதத்தில் மேலான காரியத்தை செய்வார். ஒவ்வொரு வருஷமும் நடத்துவார். ஆயுசு முழுவதும் அற்புதமாய் நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சவால்கள், பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம் தான் அந்த முதல் வசனங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்கள் ஏறாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த எருசலேம் பட்டணங்கிறது மலைகளால் சூழப்பட்டது. 125ஆம் சங்கீதம் நீங்கள் 2ஆவது வசனம் வாசித்து பாருங்கள். மலைகளால் சூழப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு என்று மலைகளால் சூழப்பட்ட எருசலேம் மலையை அவர் நம்பினார்கள். இந்த சங்கீதம் அது என்ன சொல்றாருன்னா, அதை காட்டில மேலாக சொல்றார், நாங்கள் மலைகளை மட்டுமல்ல அதற்கு மேலாக இருக்கிற கர்த்தரை நம்புகிறோம். அவர் யார் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. 2ஆவது வசனம் பாருங்க. அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்திலேயும் பூமியிலையும் சர்வ வல்லமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார், ஒவ்வொரு வருஷமும் ஆயுசு முழுவதும், விசேஷமா இந்த மாதத்திலே உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலன்னா சோத்திரம். அது வெப்பமான பகுதியாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான பகுதி மாதிரி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.
ஹல்லேலூயா. எனக்கு இந்த சில வருஷத்துக்கு முன்பு இந்த குளிர்காலம் வந்தாவே பயமா இருக்கும். ஏனண்டா குளிர் சீசன் ஒத்துக்காது எனக்கு. அந்த குளிர் நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பேங்க. எப்பொழுது சூரியன் வருமோன்னு காத்திருப்பேன். சூரியன் வர வர தான் எனக்கு என் பிரச்சனைகள்லாம் விலகும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய பிரச்சனையில் நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதை எப்போ சரி பண்ணாருன்னா, கொரோனா வந்த பிறகு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருங்க. ஹல்லேலூயா. கொரோனா வந்து பாதிக்கப்பட்டு எடுத்த மாத்திரையினால இந்த பிரச்சனை அடியோடு போய்விட்டது. கர்த்தவங்க சொல்கிறாருங்க, பல வருஷ பிரச்சனையா, பல போராட்டமா, புத்திக்கு எட்டாத ஒன்றா, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் விலைக்கு போட கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் இன்னொரு பின்னணி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் சொன்னது போல ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு பண்டிகைக்கு எருசலேம் போயிடுவாங்க, மேலே மலை மேலே. அப்பொழுது அந்த எருசலேமுக்கு மலை அடிவாரத்தில் அநேக கிராமங்கள் இருந்தது, வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளில் யார் இருப்பாங்கன்னா, வயசானவங்க, சிறு பிள்ளைகள், சகோதரிகள், வியாதிப்பட்டவர்கள், இவங்க தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் பண்டிகைக்கு மேலே போயிருப்பாங்க. இந்த நாட்களை பயன்படுத்தி இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற கொள்ளைக்காரர்கள் திடீர்னு வீடுகளுக்கு வந்து கொள்ளையடித்து போது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி கொள்ளடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து நின்று அந்த எருசலேம் மலையை பார்த்து மலை மேலுக்கு தேவாலயத்தை நோக்கி அபயம் விடுவார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று வீட்டுக்கு வெளியே வந்து அந்த ஆபத்தான நேரத்தில் கரங்களை உயர்த்தி மலையை பார்த்து எருசலேமை பார்த்து அவர்கள் மன்றாடுவார்கள். அதை பின்னணியில் வச்சு தான் இது எழுதுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அந்த மலையை ஒத்தாசை நினைத்தார். நமக்கும் ஒரு மலை உண்டு, ஒத்தாசை செய்கிற மாதிரி, கல்வாரி மலை. ஹல்லேலூயா. இந்த கல்வாரி நாதர் எப்போதெல்லாம் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்கிறோமோ அப்போதெல்லாம் இறங்கி வந்து நமக்கு ஆதரிக்கிறதே நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதயம் தவழ வேண்டாம், பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். பால சிங்கத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், வலு சர்ப்பத்தை பார்த்து கொள்வார். பகலிலே சேதமா, இரவிலே சேதமா, அஞ்சாதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாரு. ஆக இதை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசிங்க. உன் இருதயம் தவழ வேண்டாம், நீ பயப்படாதுன்னு சொன்னா அப்படியே நம்புங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவள், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்காரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். நல்ல கைத்தடி பாடுவோம். நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சத்தத்தை உயர்த்தி. கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லா சோத்திரம் பண்ணுங்க பாப்போம். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஹல்லேலூயா. பயப்படாதே, உன் இருதயம் தவழ வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார், கடைசி வரை நடத்துவார், உன் தேவைகளை சந்திப்பார். எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், மன பிரமையா இருக்கலாம், மனநோயா கூட இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையா இருக்கலாம். ஓ, எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ரிலீஸ் பண்ணுகிறார்.
ஹalleluya ஹalleluya. சந்தேகம், குழப்பம், ஹalleluya ஹalleluya. ஒருவேளை சாபமா எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்றார். அந்த 2 பேருக்கு விரோதமா கர்த்தர் வந்து மடங்கடித்தது போல, ஓ எந்த தீமைக்கு விரோதமா கர்த்தர் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Praise the Lord, hallelujah. இந்த மாதத்தின் எல்லா வரவு செலவுக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தின் பிள்ளைகளின் படிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தின் கைகளின் பிரயாசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தின் ஊழியத்திற்காக ஊழி செய்கிற மக்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த மாதத்தை நாம் திருச்சபை நடக்க எல்லா கூட்டங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord Jesus. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன் இருதயம் தவழ வேண்டாம் என்று சொன்னபடியே நடப்பித்து காண்பித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை உமது பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை அருளும்படியாக ஜெபிக்கிற, போக்குவரத்தெல்லாம் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிற கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க. உறவுகள் சீர்கெட்டு போய் குடும்பங்களில் கிடக்கிறது, எல்லா உறவுகளும் சீர்படட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் சுவாமி. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திற்கு எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. எல்லா பயங்கரங்கள் மறைமுகமான நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பவே நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தை இப்பவே நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். கிருபை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவுகளை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்தல சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. Praise the Lord.